கூட எதிர்பார்க்காத மாதிரி ஒரு புது பிரச்சனை வந்துருச்சு. ஒரு பக்கம் என் பொண்ணு வைத்து பேத்திக்கு அரவிந்த் தான் வாழ்க்கை கொடுக்கணும்னு என் பொண்ணு ஒத்த காலில் நிக்கிறா. இவன் என்னடானா கோகிலாவை தவிர வேற எந்த பொண்ணையும் கட்டிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். என்ன பண்றதுன்னு தெரியாம தான் என் பேத்திக்கு பணத்தை கொடுத்தாவது அவ லைஃபை செட்டில் பண்ணலான்னு நினைச்சேன். சரி, இவன் தான் நிறைய சம்பாதிக்கிறானேன்னு இவங்கிட்ட 30 லட்சம் ரூபாய் பணம் கேட்டேன். இவன் என்னடானா உங்ககிட்ட வந்து கேட்டிருக்கான். நீங்களும் பணம் தர முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டீங்க. இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லி அனுப்பியிருக்கீங்க. அப்ப இந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரியாதுமா. இவங்கிட்ட நான் கேட்ட பணத்தை தர முடியும் முடியாதுன்னு சொல்லாம மறுகிட்டு இருந்திருக்கான். திடீர்னு நேத்து இவன் என்ன காரியம் பண்ணிட்டா தெரியுமா? கல்யாணம் நின்னு போன விஷயத்த பத்தி மனசு விட்டு பேசலான்னு அரவிந்த் கோகிலாவை சந்திச்சு பேசி இருக்கான். அப்ப நீ பார்த்துட்டு உன் தங்கச்சிய இழுத்துட்டு போயிட்டியா? வீட்டுக்கு வந்து இனி எனக்கு கோகிலா கிடைக்க மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு மருந்து குடிச்சு சாக துடிச்சிட்டாம்மா. என்ன பாட்டி சொல்றீங்க? ஆமாம்மா, நல்ல வேளை உடனே பார்த்துட்டோம். அதனால வாமிட் பண்ண வச்சு அவனை காப்பாத்திட்டோம். அப்பதான் ஏண்டா இப்படி ஒரு காரியத்தை பண்ணேன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னான். இதுக்கப்புறம் தான் என் பொண்ணையும் பேத்தியையும் கூப்பிட்டு பேசி பணம் காசு அப்புறம் தரேன், முதல்ல அரவிந்துக்கும் கோகிலாவுக்கும் கல்யாணத்தை முடிச்சாகணும்னு சொல்லி அவங்கள ஊருக்கு அனுப்பி வச்சேன். கல்யாணத்துக்கு நடுவுல தேவையில்லாத ஒரு பிரச்சனை. நாம நினைச்சபடி குறிச்ச தேதியில இவங்க கல்யாணத்தை நடத்தி வச்சிருவோம். இத சொல்லிட்டு போகத்தாமா வந்தேன். இல்லங்க, இந்த கல்யாணத்துல எங்களுக்கு இஷ்டம் இல்ல. அக்கா, ஏய், பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல, நடுவுல நீ என்ன பேசுற? குறுக்க பேசாம அமைதியா இருக்கணும். இங்க பாருங்க, இவங்க யாருன்னே தெரியாத நிலையில திடீர்னு இவங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டாங்க. அப்பவே எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு ஸ்ட்ராங்கா தான் சொல்லி அனுப்பணும். அதுக்கப்புறமும் உங்க பேரன் கோகிலாவை ஃபாலோ பண்ணி இவன் மனசை கலைச்சு இவ எங்கிட்ட வந்து கட்னா அரவிந்த தான் கல்யாணம் பண்ணுவேன்னு அடம் பிடிச்சா. அதுக்கும் நாங்க ஒத்துக்கிட்டோம். நீங்களே ஒரு கல்யாண தேதியை முடிவு பண்ணிட்டு வந்து கட்டாயப்படுத்தினீங்க. கல்யாணத்துக்கு செலவு பண்ண இப்போதைக்கு வசதி இல்லைன்னு எவ்வளவோ சொல்லிட்டோம். செலவு பத்தி கவலைப்படாதீங்க, கல்யாணம் நடந்தே தீரணும்னு சொன்னீங்க. அதுக்கும் நாங்கெல்லாம் ஒத்துக்கிட்டோம். ஆனா இதுதான் எங்க நிலைமைன்னு தெரிஞ்சோம் உங்க பேரன் வந்து 30 லட்சம் ரூபாய் பணம் கொடுங்கன்னு கேட்டா அதுக்கு என்னங்க அர்த்தம்? அவ்வளவு பெரிய தொகை எங்ககிட்ட இருந்தா கல்யாண செலவுக்கு கூட பணம் இல்லைன்னு எதுக்கு நாங்க உங்ககிட்ட சொல்ல போறோம்? நாங்களே கிராண்டா செலவு பண்ணிருக்க மாட்டோமா? எல்லாம் தெரிஞ்சும் அவ்வளவு பெரிய தொகை வந்து கேட்டா உங்க பேரை எங்களை பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? கல்யாண தேதியை பிக்ஸ் பண்ணிட்டோம், இனிமே பணம் கேட்டா இல்லன்னு சொல்ல மாட்டாங்க, எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைப்பு தானே இவருக்கு? இங்க பாருங்க, எங்க கிட்ட அவ்வளவு பணம்லாம் கிடையாது. இந்த கல்யாணமும் இனிமே நடக்காது. அதனாலதான் உங்க அத்தை பொண்ணுக்கே வாழ்க்கை கொடுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டோம். கல்யாணம் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம்
எதுக்காக உங்க பேரன் என் தங்கச்சியை ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிட்டு போய் அவன் மனசை கலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்? அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இது பாருங்க, நான் இன்னும் பேசி முடிக்கல. முழுசா பேசிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. இது வரைக்கும் நீங்க சொன்னதை நாங்க கேட்டோம், இனியும் கேட்க நாங்க தயாரா இல்ல. எப்போ கல்யாண தேதியை பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பணம் கேட்டாரோ அப்பவே உங்க பேரை மேல இருந்த நம்பிக்கை எங்களுக்கு போயிடுச்சு. நான் பணம் கேட்டு வந்தேன்டா, ஆனால் அந்த பணத்தை ஒரே மாசத்துல திருப்பி கொடுத்துருவேன் உங்ககிட்ட சொன்னேன். கல்யாண செலவுக்கே பணம் இல்லைன்னு சொல்றவங்க கிட்ட வந்து 30 லட்ச ரூபா பணம் கேட்கறதே தப்பு தானே? ஒரு மாசத்துல திருப்பி தரேன்னு சொன்னேன். அதுக்கு நான் என்ன சொன்னேன்? ஒரு மாசத்துக்கு அப்புறம் உனக்கு வர்ற பணத்தை வச்சு உன் அத்தை பொண்ணு பிரச்சனையை முடிச்சிட்டு வா, அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசலான்னு சொன்னேன்ல. அப்படி இருக்கிறப்ப நீ எதுக்கு கோகிலாவை தனியா வர சொல்லி மீட் பண்ணணும்? அது தப்பு தானே? பணம் தர முடியாதுன்னு சொல்லி கல்யாணத்தையே நிறுத்தினதும் உங்க அத்தை பொண்ணு பிரச்சனை தானா சரியாயிடுச்சு. அதனாலதான் மகா உன் மேல நம்பிக்கை இல்லைன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கா. கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி, இன்னும் கல்யாணம் முடிஞ்சா அப்ப ஒரு கதைய சொல்லி அவ்வளவு பணம் கொடு இவ்வளவு பணம் கொடுன்னு என் தங்கச்சிய கேட்டு விடுவீங்க. அப்போ எங்களால என்னங்க பண்ண முடியும்? இப்படி ஒரு தப்பான ஆளுக்கு பொண்ணை கட்டி கொடுத்துட்டோமேனு நாங்க எல்லாரும் அழதான் முடியும். இதெல்லாம் சரி வராதுங்க, நீங்க கிளம்புங்க. அம்மா உங்க பொண்ணு ரொம்ப கோவமா இருக்காங்க. ஆனா இவங்க பேசுறதுல ஒரு நியாயம் இருக்கு. என்ன பண்றது, தப்பு நடந்து போச்சு, அத பெரியவங்க மன்னிக்கலாம்ல. என் பேரன் உங்க பொண்ண விரும்பி தொலைச்சிட்டான், அவளுக்காக உசுர விடவே துணிச்சிட்டான். இவ்வளவு பிடிவாதமா கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டா. அம்மா மறுபடியும் அவ தப்பான முடிவு எடுத்துருவானோன்னு பயமா இருக்குமா? உங்க பொண்ணும் தானே இவனை விரும்புறா. சின்னஞ்சிறுசுகளை எதுக்காகமா நாம பிரிக்கணும்?